ஹாய் எவ்ரி ஒன். இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 9 கேரட் தங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததுங்க. அதில் வந்து ஒரு 37.5 பியூரிட்டி தான் இருக்கும், கோல்டு இருக்கும், மீதி எல்லாமே மற்ற உலோகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, 9 கேரட் தங்கம் வாங்கலாமா, அது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து தங்கமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து 9 கேரட் தங்கத்தில் வந்து நகை செஞ்சு போட்டுக்கலாம், அதுக்கு கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி பல நியூஸ் வந்ததுங்க. சரி, ஓகே, 9 கேரட் தங்கம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னா கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருச்சு. நமக்கு 9 கேரட் தங்கத்துக்கு வந்து சீலும் கொடுத்துட்டாங்க. இந்த 9 கேரட் தங்கம் வந்து யார் தான் செஞ்சு கொடுக்குறாங்க, ஏதாவது கடையில் ஜுவல்லரியாக வந்துருச்சா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப காட்லைன் டனிஷ்கோட ப்ராடக்ட் தாங்க. ஸோ இவங்க வந்து 9 கேரட் ஜுவல்லரி அப்படின்னு போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் அவங்க வந்து கொஞ்சம் டைமண்டை கொண்டு வந்து உள்ளே சொருகி நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டைமண்ட் காஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடச்சிது. என்னடா நமக்கு வந்து சோதனை, நம்ம வந்து ஓகே தங்க விலை கம்மியான ரேட்டில் வாங்கணுங்கிறக்காக தான் 9 கேரட்டே போகிறோம், அதுலேயும் ஒரு டைமண்டை கொண்டு வந்து சொருகி நம்ம என்ன டைமண்டை வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி October 11 வந்து நமக்கு சரவணா எலைட்டில் போட்டிருக்காங்கங்க 9 கேரட் கோல்டு ஜுவல்லரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெர் கிராம் வந்து 4990 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ யாராவது சரவணா எலைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட வியூஸ் 9 கேரட்டை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.